எக்மோர்லேருந்து திருநெல்வேலி போகும் ட்ரெயின். நான் போய்க்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மதுரையை தாண்டினோடனே விருதுநகரில் இந்த ஐயாவை பார்த்தேன். ரொம்ப பாவமாக இருந்தது. ஒரு டீ கார் போய்கிட்டு இருந்தார். அந்த டீ காரையே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் டீ சாப்பிட்றதுக்கு என்கிட்ட காசு இல்லை. சரி, என்னால் முடிஞ்சது ஒரு உதவி செய்யணும்னு செஞ்சேன். அப்போ தான் இவர்கிட்ட வந்து நான் பேசினேன். என்னுடைய தமிழ் அவருக்கு புரியல, ஹிந்திக்கார். உடனே பக்கத்தில் ஒரு ஹிந்தி தெரிஞ்சவர் இருந்தார். அவர் போய் கேட்டார், என்ன உங்களுக்கு பிரச்சனை, எப்படி ஒத்தியில் வரேன் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், அந்த மாதிரி 5 பிள்ளைகளை பெற்று வளர்த்தேன், எல்லாரையும் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனேன். ஆனால் 5 பேருமே நீ அப்பாவை பார்த்துக்கோன்னு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டானுங்க. அந்த சண்டை போட்டது எனக்கு பிடிக்காமல் மனசு சரியில்லை, மனசு கஷ்டமாகி போச்சு. அதாவது இத்தனை பிள்ளைகளையும் நம்ம தோள் மேலே தூக்கி நம்ம படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தோம். ஆனால் யாருமே நம்மளை பார்த்துக்க விருப்பமில்லை, நீ பார்த்துக்கோன்னு அடிச்சுக்கிறாங்களேன்ட்டு நான் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன். யாருக்கும் பிரச்சனை வேண்டான்னு.